வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைவராக உள்ள அன்புள்ள தம்பி கரைச்சி பிரதேசத்தின் உப தவிசாளர் நகுலேசன் அவர்களை, நமது மண்ணின் மைந்தனும் தமிழ் மக்களின் குரலாக பாராளுமன்றத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நமது அன்புக்குரிய தம்பி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிய அவர்களை, கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் நாவை கோராஜா அண்ணன் அவர்களை, இங்கே மாற்று வலுவுடையோர் சங்கத்தின் தலைவர் தம்பி சிவமாறன் அவர்களை, கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களே, பாண்டியகுளம் பிரதேச சபையின் அன்புக்குரிய தம்பி செந்தூரன் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலாக இந்த மண்ணிலே வாழ்ந்து அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து மீண்டும் இந்த மண்ணிலே மனிதர்களாக வாழ துடிக்கின்ற என் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கம் உரித்தாக. கொண்ட லட்சியம் குன்றுடாதயம் கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே, கொண்ட லட்சியம் குன்றுடாதயம் கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே நின்று கொண்டு நாங்கள் இந்த நிகழ்விலே உரையாற்ற இருக்கின்றோம். இந்த மண்ணிலே 30 ஆண்டுகள் அந்த செல்வாவின் தலைமையிலே சாத்திக போராட்டம், இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து தலைவர் பிரபாகரன் தலைமையிலே மிக நவீன ஆயுதங்களோடு பல உயிராயுதங்களோடும் ஆரம்பிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் இந்த உலகை கலக்கிய போராட்டம், ஸ்ரீலங்கா அரசை கலக்கிய போராட்டம், இந்தியாவை கலக்கிய போராட்டத்தை நடத்தியவன் தேசிய தலைவன் பிரபாகரன். அவன் என்னுடைய தலைவர். அது என்றைக்கும் அவன் என் மனதிலே தலைவராயிருப்பார். அவர் இருக்கிறாரா இல்லையா என்று அந்த பக்கத்துக்கு நான் போகவில்லை. நான் இறக்கும் தனைக்கும் எனது மனதிலே தலைவராயிருப்பார். அவரோடு சேர்ந்து வாழ்ந்த போராளிகள் அனைவருமே இந்த மண்ணிலே நாங்கள் வித்தாக புதைத்தோம். நாங்கள் வித்தென்றுதான் தள்ளி புதைத்தினாங்க. அவர்கள் முளையா வளர்ந்து மரமாக எங்களுக்கு நிலை தருவார்கள் என்று நான் காத்திருந்தோம். ஆனால் உலக நாடுகளின் சதி வேலையால், முதலாளித்துவ ஏகாதிபத்திய அரசுகளாலும் ஒரு பெரிய அழிவொன்றை இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே உண்டு பண்ணி இந்த போராட்டத்தை மவினிக்க பண்ணியிருக்கிறார்களே தவிர அடுத்த கட்டம் 000 மங்கள ஒன்றும் பெறலாம் அல்லது 100 பெறலாம். ஆகவே இந்த காலத்திலே வாழ்ந்த நாங்கள் தேசிய தலைவர் இந்த காலத்திலே இந்த மாகாணத்தையே ஏற்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த போராட்டத்தில் வைக்கப்பட்ட கருத்து முடிந்தால் தமிழீழம் தான் என்று சொல்லி அந்த காரணத்தினால்தான், அதை அமைக்கும் நோக்கத்தோடு செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்த மண்ணிலே இந்த மாகாண சபையை எமது தேசிய தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த போராட்டம் மௌனித்த காரணத்தினால், அதற்கு பின்னுக்கு இந்த மாகாண சபை வருகின்ற காரணத்தினாலும் நாங்கள் அதை ஏற்று செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். இது எங்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஆகவே மாட்டோம். இதை நாங்கள் இந்த இனப்பிரச்சனை தீர்வாக கருதவில்லை. ஆனால் இந்த மாகாண சபையில கொஞ்சம் விஷயம் இருக்கு. சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி இதுக்குள்ள ஒண்ணும் இல்லை, ஏன் காக்குறாங்க மாதிரி இல்லை. இதுக்குள்ள கொஞ்சம் விஷயம் இருக்கு. 5 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் இருக்கிறார், சுகாதார அமைச்சர் இருக்கிறார், கல்வி அமைச்சர் இருக்கிறார், விவசாய அமைச்சர் இருக்கிறார். ஆகவே 5 அமைச்சர் இருக்கிறார். அவைகளை சும்மா கதையில குந்தி கண்டு சொல்றதுக்காக அமைச்சர் எழுதி வச்சிருக்க அது செயல்பாடுகள். ஆகவே அந்த நாங்கள் நொடிஞ்சு எங்களுக்கு நான் அந்த ஒரு இடம்பெயர்ந்த கம்பிகளே இருக்கைக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நாங்கள் 3 லட்சம் பேர் கம்பிக்குள்ள போனோம். ஆனா 75,000 பேர் தான் அதுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி ஒரு 25,000 பாசல வச்சிருந்தாங்க. நாரின பாசல் வாங்கி சாப்பிட இயலாது. அதை கொண்டு வந்து இப்படி எறிஞ்சாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நான் பொய் சொல்ல மேக் எறிஞ்ச மாதிரி எறிஞ்சாங்க. அதை கூட பிரித்து பார்க்கல, நாரித்தான் இருந்தது. அப்படி ஒரு இறுக்கமான கடுமையான நாங்கள் அரசு நினைச்சா சரி, மகிழ்ந்த அரசு நினைச்சது மீதி பேரெல்லாம் அழித்து விட்டார்கள். ஏனென்றால் மகிழ்ந்த அரசின் பாதுகாப்பு அமைச்சு அறிவிக்கும், நீங்கள் சுதந்திர பலத்தில் இருங்கள், உங்களுக்கு ஒரு அழிவும் வராது, நாங்கள் செல்லடிக்க மாட்டோம்.
சுதந்திரபுரத்தில் இருந்தால் சில மழையாக பொழிவார்கள். எங்களுடைய உடன் பிறந்தவர்கள் பங்கருக்குள்ளே ரத்தமும் சதையுமாக நாங்கள் பங்கரை மூடினோம். அந்த மனதிலே இருக்கிற வடுவை இந்த அரசாங்கத்தால் எடுக்க முடியுமா? அல்லது வேறு வெற்றிலையில் போட்டியிடுவதால் இதை மறைத்து விட முடியுமா? இதுதான் பிரச்சனை. ஆகவே இந்த மண்ணிலே வாழுகின்ற நாம் இந்த புள்ளைய கேளுங்க. இந்த புள்ள 3 லட்சம் ரூபாய் கடனாளி தெரியுமோ? இவாக்கு தெரியுமா? அவ திருச்சி ஏதோ யோசிக்கிறான். நான் சொல்ல இவ இந்த மண்ணில ஒரு 3 லட்சம் ரூபாய் கடனாளியா இருக்கு. இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கும் 3 லட்சம் ரூபாய் கடனாளியாக வேற்று நாடுகளில் அல்லது உலக வங்கியிலேயோ அல்லது ஏதோ ஒரு வங்கியிலேயோ கடனாளியாக 3 லட்சம் ரூபாய் கடனாளியாக இந்த மண்ணிலே இருக்கின்றார்கள். இதுதான் இங்கே நடக்கின்ற ஆட்சி. ஏடாப்பா ஜப்பான் கொடுத்து போட்டு காசை 2012ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த யுத்தத்தால் 30 வருஷ யுத்தத்திலே கலந்த ஆட்களுக்கு இந்த கரண்ட குழந்தை கொடுத்தது. அப்ப சொன்னது என்னன்னு சொன்னா, ஜப்பான் 2012ஆம் வருடத்துக்குள்ளே கிளிநொச்சி மாவட்டம் முழுக்களும் கரண்ட் கொடுக்கணும். கட்ட போட்டாக்கு தன் பேர் எழுதி வச்சிருக்காங்க. அதுல மேல இதுதான் நேத்திரமான அரசியல். இந்த மண்ணில் நடக்கிற நேத்திரமான அரசியல் இதுதான் இந்த அரசியல். அவன் ஜப்பான் கொடுத்த காசு நேர்த்தி திட்டத்தில் ரோட்டு போடுறான். சீனா கொடுத்தது கடனா காசு. பாருங்க, மாண்புமிகு ஜனாதிபதி என்று தன்னை கூறிக்கொண்டு அதுல ஒரு எழுத்தளி இருக்கு. அவர் எழுதி இந்த ரோட்டு துறக்கிறதுக்கு முதல் 40 வழக்குகள் அடிபட்டு சென்றவங்களோட வழக்குகள் கிளிநொச்சி கோர்ட்டில் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த ரோட்டு துறக்கிறான்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க வெறும் ஒண்ணும் மண்டைகள் ஒண்ணும் இல்லாத மனிதண்டு கறிதான் மைந்த இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி ஆக்களை பிடிச்சி விட்டு இருக்கிறார். அதுல குந்தி கண்டு நாங்க ஒரு வந்தோம். இந்த ரோட்டு ஆக்களை அனுப்பி எங்களை ஒரு இந்த மண்டபத்தில் நாங்க ஒரு நிகழ்வுக்கு வந்தோம். வாகனத்திலே கொண்டு வந்து இறக்கி விட்டார்கள் உரியவர்களை. என்னென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சாரார் என்று சொல்லி அவரு பாதுகாப்பு அதில் சனத்தையெல்லாம் பெறவேண்டாம்னு சொல்றாரு. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றோம். எங்களுக்கு தேநீர் தந்தார்கள், அன்பாக உபசரித்தார்கள், தண்ணி கேட்ட நேரம் தண்ணி தந்தார்கள். அவ்வளவுத்தையும் நாங்கள் அவர்கள் எங்களோடு மிக அன்பாகவும் தங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு மிக 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 உளன் நிறைந்த வரவேற்போடு செயல்படுத்தினார்கள். ஆகவே இந்த மண்ணிலே விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு சட்டவாளராக இருந்து ஒரு நீதிபதியாக வந்தார். இலங்கையினுடைய நீதவான். பிரச்சனை தம்பிக்கு இன்னும் அந்த இது தண்ணியா போகவில்லை. இதுதான் பிரச்சனை. அந்த அப்படியே இருக்குது, வச்சு ஆட்டி கொண்டு இருக்குது. அவருக்கு கொஞ்சம் தண்ணியா வேர்த்து தண்ணியா போனோம்னா அது போடும். தம்பியும் மயங்கி படுத்து விடுவான். அது பிரச்சனை இல்லை. ஆகவே ஏனென்று சொன்னால் அவனுடைய இழப்பு, அவனுடைய மனைவி, இதான் பிரச்சனை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அவனுடைய மனைவி போரிலே இலங்கை படையினர் ஏவிய செல்லிலே இறந்து விட்டார். 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் வளர்க்க முடியாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மன உளைச்சல் காரணமாக இவன் இந்த நிலை இருக்கின்றான். ஆகவே தயவு செய்து யாரும் குறையாக கருத வேண்டாம். இன்றைய நிலையிலே அவன் அதைத்தான் ஆயுதமாக தன்னுடைய மனக்குறையை களைவதற்காக அதை அப்படி ஒரு கையாளுகின்ற ஒரு நிலைமை. ஆகவே அவனை குறைக்க வேண்டாம் என்று சொன்னால் இந்த போரிலே பாதிக்கப்பட்ட பாடு அவனுடைய மனத்தை போட்டு குலைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அதிலே இருந்து விடுபடுவதற்காகத்தான் அவன் இந்த காரியத்தை செய்திருக்கின்றான். ஆகவே நம்முடைய நான் கணக்க பேசலை என்று சொன்னால் பேச துவங்கினா நம்ம பேசிடுவோன்னு ஏற்கனவே எல்லாரும் என்ன பேசி வச்சிருக்கணும். 2 நிமிஷத்தோட கதை பாட்டணும் சொல்லி ஆனபடியால ஒரு விஷயம் சொல்றேன். எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை நான் ஒரு இங்கெல்லாம் காய்ச்சி விட்டாங்களோ அவர் அங்க இருந்தவர் மேலே இருந்தவர் கீழே இறங்கி வருவாரா நானும் யோசிச்சு போகக்கூடாது. சில ஏஜிஎம்ஏ ஜிஎம்ஏ கீழே இறங்குறேன். அப்போ பெரிய நீதிவானா இருந்தவன் இலங்கையில் தலை சிறந்த நீதிவான இறங்கி வருவார். நான் என்னோட சேர்ந்த நண்பர்கள் சொன்னான், சிறுசேரையும்
எங்களுடைய திருவண்ணாமலையில் தமிழ்ச்சி கட்சி தலைவர் ஆர் சம்பந்தனையாவையும் கூட்டிக் கொண்டு தான் அவர்கிட்ட போகணும் போல நடக்குது. அப்புறம் அவர் திரும்பி வந்து அவர் எங்களோட காய்ச்சல் எங்களை விட மிக சாதாரண மனிதனாக இந்த மண்ணிலே இருக்கிற மக்களோட வாழக்கூடிய ஒரு நிலை உள்ளவர். ஆகவே அவர் வந்து அப்ப நாங்கள் அவரோட காய்ச்சி கொண்டு வந்தோம். அவர் தெளிவுபட்டு சொன்னார், நான் வந்திருக்கிறேன், நான் முதலமைச்சராக போட்டியிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக வருவேன், வந்து நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து தீர்மானத்தை எடுப்போம். ஆளுநர் என்று ஒருவர் எங்களுக்கு எதிராக தமிழ் மக்களை அழிப்பதற்காக ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்தவர். இந்த நாட்டிலே தமிழகத்தில் நடக்கின்ற கொடுமையின் முதன்மை கொடுமை இதுதான். அந்த ஆளுநர் அவர் தமிழக சேவை செய்வார் இல்லை தானே, தானே வடமாகாணத்துக்கு அந்த பணத்தை எல்லாம் தானே எடுத்து கொடுத்து விட்டு தண்ட வீட்டுக்காக கொடுக்கிற மாதிரியான நடிப்பு. ஆகவே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆளுநர் ஒரு ராணுவ அதிகாரி, எங்களுடைய தலைவர் ஒரு உயர் நீதிபதி. அவர் ஆளுநர்கிட்ட போனா ஆளுநர் எழும்பி நின்று அட்ஜஸ்ட்ல நிக்கணும். அதான் அந்த முறை. ஒரு நீதி அரசர் போயக்குள்ள ஒரு ஆளுநர் குந்தி கண்டு கேளாது, ராணுவ தளபதி குந்தி கண்டு கேளாது. ஆகவே இவர் விட்ட வண்டில எல்லாம் இவரை கண்டவுடனே எல்லா வாத்திமாரங்களும் போடும், எல்லா உத்தியோகர்களும் போடும், எல்லா தமிழரும் எழுப்பி நிக்கணும், நடியும் கொண்டு ஐயா இங்க மாத்திட்டு வர. ஆனால் எங்களுடைய தலைவர் அவருடைய ரூமுக்குள்ள போயக்கல, அவர் எழுப்பி இப்படி நிக்கணும். அப்படி ஒரு தலைவரை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆகவே ஆளுடைய பாய்ச்சா பழிக்காது. அப்படி ஒரு தீர்மானத்தை நாங்கள் அனுப்பி அந்த தீர்மானத்தை அவர் செயல்படுத்த விட்டால் திரும்பவும் அதே தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். நாங்கள் எடுத்தால் அவர் கட்டாயம் அதை ஜனாதிபதிக்கு அனுப்போம். திருப்பி அனுப்பலாம். என்னதுன்னா அந்த சட்டவாக்கங்களும் அதுக்கு இருக்கு. அதற்கு பின்னர் ஜனாதிபதியும் இல்மால் விட்டாரா இருந்தா நாங்கள் அடுத்தபடியாக எங்களை, அதாவது விக்னேஸ்வரனை ஒரு மனிதனாக, ஒரு நீதவானாக, ஒரு நேர்மையான மனிதனாக, அரசியல் கலப்பு ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு நேர்மையான மனிதனாக உலகம் பார்க்கிறார். ஆகவே அந்த மனிதன் உலகெல்லாம் சொல்லுவார், நான் இன்ன தேவைக்காக இன்ன தீர்மானங்களை எடுத்தேன், ஆனால் இந்த ஜனாதிபதியை செயல்படுத்த விட இல்லை என்று சொன்னார். அந்த உலக நாடுகள் திணிப்பின் பின் அது செயல்பட இல்லை என்று சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட 30 பேர் 36 பேர் மொத்தமாக இந்த வடமாகாண சபையில இருப்போம். 30 பேர் நாங்கள் தெரிவு செய்யப்படுவோம். 6 பேர் அங்கால வருவினோம், அது பிரச்சனை இல்லை. 2 பேர் போனஸா வரும். 32 பேரும் சேர்ந்து நாங்கள் 3வது கட்ட ஈழ போரை இந்த மண்ணிலே உண்டாக்குவோம். நாங்கள் நின்று போராடுவோம். நாங்கள் இந்த மண்ணிலே போராட்டத்திலே எங்களுடைய உடல் சிதைந்து துண்டு துண்டாக போனாலும் நாங்கள் போராடியே தீர்வோம். எங்கள் மக்களின் முடிவுக்காகத்தான் நாங்கள் போவோம். கதிரிய மினல்களுக்காக நாங்கள் போகவில்லை. நான் போகவில்லை, வெளிப்படையாக சொல்லுகிறேன். என்னுடைய நிலைமைக்கு மாறாக ஏதாவது நடந்து என்னுடைய போராட்டத்தை விட யாராவது தடுத்தால் நான் விட்டு வந்து உங்களோட சேர்ந்துருவேன். அதனால நான் இந்த விசாரணைக்கு ஏண்டாப்பா நாங்கள் ஓட் பண்ணான்னு நீங்க கருதாவில்லை. எங்களுடைய நோக்கம் அதுதான். இந்த மண்ணிலே பிரபாகரன் எந்த நோக்கத்தோடு இந்த மண்ணிலே குழந்தைகளை பெரியார்களை வளர்த்தாரோ அதே மாதிரியான ஒரு செயல்பாடு. இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். சுதந்திரம் தரவே மாட்டான். மகிந்த கொம்பனி தரார். உலகத்திலேயே குடும்ப ஆட்சி முறை இந்தியாவில தான் இருக்கு. ஆக 54 பேர் தான் நம்மளோட குடும்பத்தில் இருக்காங்க. 244 பேரை இவங்க வச்சிருக்காங்க. அதனுடைய எப்படி இருக்கும் இது? ஆனபடியால் மக்கள் இருக்கிறார்கள். தெற்கு மாகாணத்திலே மக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தண்ணி பிரச்சனையில தலையை அறுத்து விட்டாங்க. எங்களுக்கு தேவையில்லை, அங்கே செய்து வாங்கிட்டாங்க. ஆனபடியால எங்களுக்கு விடிவு கிடைக்கும். நாங்கள் இந்த மாகாண சபை இனப்பிரச்சனை தீர்வாக கருதவில்லை. ஆனால் எங்களுடைய அழிந்து போன சிதைந்து போன இந்த போராட்டத்திலே அங்கவீனப்பட்ட இந்த மக்களுக்கான இந்த நிலைக்கு தான் நாங்கள் இந்த மாகாண சபை ஏற்கிறோம். உண்மையில பாருங்க, எங்களுடைய ஏஜிஓல ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு. போராட்டத்திலே பங்கு பற்றி விடுதலை பெற்ற போராளிகளுக்கு உதவி செய்வதற்காக என்று சொல்லி அதுக்கு யாருப்பா இருக்கிறாங்க? 5-6 புலனாய்த்துறை இருக்கு. கொண்டு கொண்டு ஓட் போடுறேன். எத்தனை பேரு காசு கொடுத்தது? கையோட சொல்லிட்டு பாப்பா மகள் ஏஜிஓல கூப்பிட்டு எத்தனை பேரு காசு லட்சம் லட்சமா கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு 2 காலம் இல்லை. நான் அந்த பழையில பார்த்தேன்.
ஒரு பழையில ஒரு கடையில 2 பொம்பளை பிள்ளைகள் வேலை செய்யுது. 2 பிள்ளைகளுக்கு இந்த காலில் பார்த்தா உண்மை அழுக வருது. இந்த மண்ணில இந்த சேவைக்குள்ள நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது ஒருவருக்கும் விளங்கவே இல்லை. குறிப்பா இந்த அரசுக்கு நாங்க மாகாண சபை என்று சொல்லி ஏற்கனவே 7 மாகாண சபை சிங்கள பகுதியில் வந்துட்டு, 8வது மாகாணம் தமிழ் பகுதியில் வந்துட்டு, அது கிழக்கு மாகாணத்தில் வடக்கங்களை பிரிச்சு. ஆனா யாராவது இந்த மாகாண சம்பந்தமா காய்ச்சாங்க. வட மாகாண சபை வந்தவுடனே மொட்டியங்கள் எல்லாம் காவியுடைய இழுத்து கட்டிக்கொண்டு கொடுக்கு கட்டிக்கொண்டு லோட்டில் பாருங்க. அதே மாதிரி சிங்கள உரிமையை, நே உரிமையை, பே உரிமையை ஒரு பேரை அமைத்துக் கொண்டு எல்லாருமே போராட்டத்துக்கு வழிகிட்டாங்க. ஒரு வடமாகாண சாதாரண தேர்தல் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அதுக்கு ஜனாதிபதி சொல்றாரு என்னண்டா, பேய்கள் எல்லாம் கருப்பாயிராது, நீங்கள் ஏண்டாப்பா விக்னேஷன் கொண்டு பயப்படுறீங்கன்னு. அப்ப நான் இந்த புள்ளைய கண்டு பயப்படாதாப்பான்னு என்ன பக்கத்துல சொன்னா புள்ளை அடிப்பா, அதனுடைய கொஞ்சம் அட்ஜஸ்ட்ல ஓடுற கண்ட மாதிரி தான் இந்த கதை. ஆகவே விக்னேஸ்வரன் இந்த மாகாண சபை தலைவரா வந்தா எல்லாத்தையும் பிச்சு போட்டு மகிந்த கூட பிரச்சனை தான் இருக்க போகுது. ஆகவே இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்திருக்கிற மக்கள் நாங்க எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாங்க ஏன் வெள்ளத்து கத்துறோம்னா இந்த பீக்கர்களால போய் வீடுகளில் இருக்கிற மக்களுக்கும் இந்த விஷயம் கேட்கணும். அதுக்காக நான் கத்தி கதைக்கிறேன். ஆனபடியா அவியலுக்கும் கேட்டு எல்லாருமா சேர்ந்து இந்த கிளிநொச்சியிலே நாங்கள் 3 பேர், அதாவது முதலாம் நம்பர்ல ஹரியரசம் ஐயா அவர்கள், 5ஆம் நம்பர்ல குருவினரசா ஐயா அவர்கள், 7வது நம்பர்ல நான் சாதாரண விதானே. உங்களுக்கு தெரியும் நான் என்ன பெரிய பெருசா சொல்றோம் ஒண்ணும் இல்லை. நான் உங்களோட இருந்தேன், நான் உங்களோட சில நடவடிக்கைகளோ பங்கு பெற்றிருந்தேன். அதுதான் எனக்குள்ள தகவல். ஆகவே இந்த 3 பேருக்கும் உங்களுடைய பொன்னான அருமையான உங்களுடைய இந்த போருக்கு பின், அழிவுக்கு பின் உங்கள் கையிலே இருக்கின்ற ஆயுதத்தை எங்களுக்காக, எங்களுடைய இலக்கங்களுக்காக பயன்படுத்தி எங்களை வெல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது பேச்சை செவிமடுத்த உங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை கூறி விடவருகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய வேட்பாளர்